திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவநெறிச் செல்வர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 58 இறைவனது செஞ்சடையும் உமையம்மையரது கரிய குழலும் உடன் இருத்தலுக்கு எரியும் இருளும் ஒன்று போலவே உடனிருந்தாலும் ஒப்பாது என்ற கருத்தை சொன்ன காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 59 வேடிக்கையாக இறைவனை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறார். அது என்ன கேள்வி தெரியுங்களா? திருநீரணிந்த சிவனே உன் உருவம் திருமாலுடன் கூடிய உருவமா அல்லது உமையம்மையோடு கூடிய உருவமா, எனக்கு தெளிவாக விளக்கிச் சொல் என்று கூறுவதாக அமைந்த பாடல்தான் அது. இப்போ பாடலை பார்க்கலாமா? பாடல் 59. பண்புணர மாட்டேன் நான், நீயே பணித்துக்கான் கண்புணரும் நெற்றி கரை கண்டா, பெண் புணரும் அவ்வுருவோ மால் உருவோ, ஆனேற்றாய் நீரணிவது எவ்வுருவோ நிர்னுருவம் மேல். இதுதான் பாட்டு. இப்போ நம்ம காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் இறைவனிடம் அன்பு கொண்டு தாயாகவும் பக்தராகவும் நெருங்கி பேசும் உரிமையை பெற்றவர். அப்படி நெருங்கி பார்க்கும்போது இறைவனுடைய திருமேனியை கூர்ந்து நோக்குகிறார். அவன் அணிந்திருக்கும் பொருள்களையெல்லாம் உற்று உற்று பார்க்கிறார். அவருடைய கற்பனை அப்படியே ஊறுகிறது. என்னவோ ஊமைகளெல்லாம் மனதிலே தோன்றுகின்றன. முரண்பாடுகள் பல காட்சி அளிக்கின்றன. இறைவனை பற்றி திருப்பி திருப்பி எவற்றை சொல்வது? அவனுடைய கருணையையும் பெருமையையும் வீரத்தையும் வரம்பில்லாத ஆற்றலையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம்தான். என்றாலும் இடையே சிறிது மாறுதல் வேண்டாமா? அப்போதுதானே சலிப்பு தட்டாமல் இருக்கும். ஆண்டவனை அவ்வப்போது கேள்வி கேட்கிறார். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார். இவ்வாறு செய்ய வேண்டும் என்று வேண்டியும் கொள்கிறார். அவருக்கு தோன்றும் ஐயங்களும் எழுப்பக்கூடிய வினாக்களும் ஏதோ கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக அமைந்தவை அல்ல. இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை பற்றியே பேசி பொழுது போக்கவே இவை உதவுகின்றன. வீண் பேச்சு பேசி பொழுதை வெட்டியாக செலவழிக்காமல் இறைவனை எண்ணுவதற்கு உரிய வாய்ப்பை இவை அளிக்கின்றன. சுவையாகவும் இருக்கின்றன. இப்போ நம்ம சாப்பாட்டில் ஒரே காயை ஒரே மாதிரி சாப்பிடுவதற்கு பதிலாக அந்த ஒரே காயை பல வகையாக சமைத்து உண்போம் அல்லவா? அதுதானே சுவை அதிகமாக நமக்கு கிடைக்கும். அப்படி ஆண்டவன் தோற்றத்தையும் இயல்புகளையும் தொடர்புபடுத்தி பல பல வகையிலே பாடுகிறார் நம் காரைக்கால் அம்மையார். இப்போ இறைவனுடைய திருமேனியை உற்று நோக்குகிறார். அவருக்கு இறைவனை எப்படி விழிக்கலாம் என தோன்றுகிறதாம். கண் புணரும் நெற்றி என்றும் கரை கண்டா என்றும் இரண்டாம் அடியிலே இறைவனை விழிக்கிறார். கண் புணரும் நெற்றி, அதாவது நெற்றியிலே உள்ள ஒரு கண், அது சிவனுக்கே உரியது. அந்த நெற்றிக்கண் எப்படிப்பட்டதாம் என்றால், அது இமையாத முக்கண். சம்பந்த பெருமான் சொன்னது போல இமையா முக்கண் மூவரின் பெற்றவன் என்று சொல்வார் அல்லவா? அப்படி நெற்றிக்கண் எப்போதும் மூடியேதான் இருக்கும். எனினும் வேண்டும் சமயத்து திறப்பதால் கண் புணரும் நெற்றி என்று சொன்னார் காரைக்கால் அம்மையார். இதை சொல்லும்போது திருப்பனந்தாள் தல பதிகத்திலே சம்பந்த பெருமான் இறைவனை அழகாக கண் பொலி நெற்றியினான் என பரவி போற்றுவார். நெற்றியிலே பொலிவான, அதாவது அதிக ஒளி வீசும் தேஜஸ் உடைய கண்ணை உடையவர் என்று சம்பந்த பெருமான் சொல்லி போற்றியிருப்பார். ஏன்னா அந்த கண் அக்னி வடிவம். அக்னிக்கு ஒளிவிடும் தன்மையும் உண்டு, அதை எரிக்கும் தன்மையும் உண்டு. ஒரு முறை உமையம்மையானவள் விளையாட்டாக இறைவனின் இரு கண்களையும் தன் கைவிரலால் பொத்திக்கொள்ள எல்லா உலகமும் அந்தகாரத்திலே அழிந்துவிட்டது. ஏன்னா இறைவனுடைய ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் இரண்டுமே மூடிவிட்டதனாலே உலகத்தோருக்கு ஒரே பரிதவிப்பு. இருட்டுக்குள்ளே என்னதும் செய்ய முடியவில்லை. அப்போது அவர்களுடைய வேண்டுதலுக்கும் அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் தன் நெற்றிக்கண்ணை திறக்கிறான். அப்படி திறந்து ஒளி வீச செய்கிறான். அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி? சாதாரண ஒளி மட்டுமல்ல, அது ஞான ஒளி. இந்த ஞானம் உடையவனிடத்து தான் கருணையும், அதாவது அன்பும் அருளும் இருக்கும் அல்லவா? ஏன்னா வள்ளுவ பெருமானே சொல்லியிருக்கிறார், அறிவினான் ஆகவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று. அதாவது அறிவுடையவனால்தான் பிறர் துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல் நினைத்து அவனுடைய துன்பத்தை நம்மால் போக்க இயலுமாம்.
நம்முடைய வடலூர் வள்ளலார் சொல்லுவார் அல்லவா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. அப்படி வாடி நின்றால் மட்டும் போதாது, அந்த வாடிய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதுதான் அந்த செடிக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல ஒரு செயல் என்று வள்ளுவ பெருமான் சொல்வது போல அமைந்திருக்கிறது பாருங்கள். ஒரு நோய் வந்தவனின் நோயை போக்குவித்தலே, அதை இல்லாமல் பண்ணுவதுதான் அறிவுடையவனுடைய செயல். அப்போ அவன் மேலே நமக்கு கருணை இருக்க வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இறைவனுடைய ஞான ஒளி வீசும் நெற்றிக்கண் கருணையும் புரிய வல்லது. சூரபத்மனாகிய அரக்கனால் துயிருற்ற தேவர்களை காக்க அறக்கருணை செய்வதாக இறைவன் என்ன செய்கிறார்? முருகப்பெருமானை திரு அவதாரம் செய்ய வைக்கிறார். அந்த ஞானக்கண்ணிலிருந்து வந்தவன் அல்லவா அவன், நெற்றிக்கண்ணாகிய ஞானக்கண்ணிலிருந்து தான் முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்தான். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து ஞானக்கண்ணிலிருந்து வந்ததனால்தான் முருகனுக்கு ஞான ஸ்கந்தன் என்றும் ஞான பண்டிதன் என்றும் அவனுக்கு திருநாமங்கள் உண்டு. அந்த ஞானம் எப்படிப்பட்டதாம்? ஆழ்ந்த ஞானம், அகன்ற ஞானம், கூரிய ஞானம். அதனால்தான் முருகனை வேல் வடிவிலே ஞானஸ்கந்தா என்று வணங்குகிறோம். அதுபோலத்தான் அந்த நெற்றிக்கண் மரக்கரணையும் செய்ய வல்லது. அஞ்ஞானத்தையும் ஆசையையும் அளிக்கும் திறமையும் அதற்கு உண்டு. அதனால் அல்லவோ இறைவனுடைய யாகத்தை அவன் யோகத்திலே நிற்கும்போது அதை தடுத்த ஆசைகளையெல்லாம் அவர் மேலே மலராக பெய்த அந்த காமவேள் எரியுண்டான் அல்லவா? அதனால்தான் காரைக்கால் அம்மையார் இறைவனை நோக்கி கண்புணரும் நெற்றியை உடையவனே என்று விழிக்கிறார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, கரை கண்டா என்கிறார். இறைவனுடைய மற்றொரு சிறப்பு அடையாளம் இந்த கரை கண்டம். யாரிடமும் காண இயலாத நீலகண்டம். அது இறைவனுக்கு ஒரு சிறப்பானது. அவன் என்றும் அழியாத நித்தியன் என்பதை நமக்கு காட்டுவது. விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சுண்டு இருந்து அருள் செய்குவாய் என இளங்காவடிகள் சொல்லியது நமக்கு இங்கே நினைவுக்கு வரும். இப்படி இறைவனை அழைத்தவர் அவரிடம் ஒரு ஐயத்தை கேட்கிறார். நான் எத்தனை ஆராய்ந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு பிடிபடவே இல்லை ஐயனே. உன் பண்பு முற்றும் உணரும் ஆற்றல் இல்லாதவள் நான். எனவே எனக்கு வேண்டிய தெளிவை நீயே பணித்தரள வேண்டும் என தொடங்குகிறார். இப்போது அவருக்கு இறைவனை பார்க்கும்போது அவன் ஆணையற்றான் என்பது நினைவுக்கு வருகிறது. இறைவன் தர்மமாகி இடபத்தின் மேல் ஊர்ந்து வருகிறவன். தன் அடியார்கள் உள்ள இடங்களுக்கு தானே வலியச் சென்று அருள் பாலிப்பவன். விடையில் எழுந்தருளுவதன் நோக்கமே அதுதான். அவன் ஆணையற்றை காளையை உணரும் எண்ணம் இடையிலே வருகிறது அம்மைக்கு. தர்மத்தை அவன் தாங்குகிறான், பாதுகாக்கிறான். அவனை தர்மமே இடபமாக வந்து தாங்குகிறது. அதனால்தான் இறைவனை ஆணையற்றாய் என்று மீண்டும் விழித்து பரவுகிறார். இப்போ அம்மைக்கு ஒரு கருத்து தோன்றுகிறது. நம்முடைய இறைவன் இறைவியை தன் இடப்பாகத்திலே கொண்டிருப்பானே, அந்த கோலம் மாதிருக்கும் பாலன் கோலம். அந்த கோலத்தை அர்த்தநாரீஸ்வர கோலம் என்று சொல்வார்கள். இந்த திருக்கோலத்தை நாம் திருச்செங்காடு தலத்திலே பார்க்கலாம். முன்னரே அம்மை சொன்னது போல திருமாலை ஒரு பாதியிலே வைத்த ஒரு கோலம் உண்டு. அந்த கோலத்திற்கு சங்கர நாராயணமூர்த்தி என்றும் கேசவார்த்தமூர்த்தி என்றும் அந்த மூர்த்தியை வழங்குவார்கள். அந்த கோலத்தை சங்கர நயினார் கோயிலில் நாம் தரிசிக்கலாம். இறைவன் தனியே இருக்கும்போது அவனுடைய திருமேனி முழுவதும் சன்னித்த வெந்நீர் ஒளிரும். அவன் சந்தனம் போலே இந்த வெந்நீற்றை தன் மேலி பூலம் பூசிக்கொண்டிருப்பான். நெற்றியிலே நீரு, மார்பில் நீரு, உடம்பெங்கும் நீருதான். அவனுடைய அடியார்களிலே முழுநீர் பூசிய முனிவர் என்று ஒரு கூட்டத்தினரே உண்டு. சுந்தர பெருமான் பாடுவாரே, முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் என. இப்போ பெண் புணரும் உமையம்மை உருவம் நீர் அணியுமா? மாலோடு இணையும் போது மாலிருக்கும் பகுதியும் நீர் அணியுமா என்ற ஐயம் எழுகிறது. அம்பிகையானவள் நுதலிலே நீரணிவாள். திருமாலும் நெற்றியிலே நேரே நீர் அணிவது உண்டு. இதை நமக்கு திவ்ய பிரபந்தம் சொல்கிறது. கரிய மேனி மிசை வெளிய நீரு சிறிதே இடும் என திவ்ய பிரபந்தத்திலே வருகிறது. இப்படி சிறிதளவு நீர் அணிந்தாலும் மேனி முழுவதும் அணிவதில்லை. எனினும் ஐயம் கொண்டவரை போல அம்பிகையின் பகுதியிலா மாலின் பகுதியிலா எங்கே நீர் இருக்கும்? நீர் அணிவது எந்த உருவமோ என இறைவனை கேட்கிறார். இந்த பாடலில் காரைக்கால் அம்மையார் தன்னை பண்புணர மாட்டேன் நான் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்கிறார். அதாவது உன்னுடைய இயல்பை உணரக்கூடிய வலிமை இல்லாதவள் நான். ஆக நீயே எனக்கு இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அருமையாக சொல்லக்கூடிய ஒரு நயம் நிறைந்த பாடல். திருச்சிற்றம்பலம்.